ஹாய் ஃபெலிக்ஸ். வில்சன், ஹவ் ஆர் யூ? குட். ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேங்க. ஹலோ, நான் ஃபெலிக்ஸ். எப்படி இருக்கீங்க? நம்ம பார்த்தீங்களா கேஷுவல் டாக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப ஃபார்மலாக இருக்குல்ல. இது நம்ம என்ன சொல்கிறது, இது நம்ம கல்ச்சர். அப்படி யாரையாவது ஒருத்தர் பார்க்கும்போது நம்ம ஹாய் விஷ் பண்ணுறோம், அந்த மாதிரி சாப்பிட்டீங்களா? எல்லாமே. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? சாப்பிட்டீங்களான்னு கேட்குறது, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறது, பெங்களூருக்கு போனால் நாஷ்டா ஆச்சா அப்படின்னு கேட்குறது, ஊட்ட ஆயித்தா, அது கேட்குறது. ஆனால் இதெல்லாம் நம்ம இந்தியன் கல்ச்சர் படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா யூஎஸ் அங்கெல்லாம் போனால் ஃப்ரெண்ட் வா சாப்பிட்லாம் அப்படின்னு ஹோட்டலுக்கு எங்கே கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பிட்ட பிறகு அவங்கவுங்க பில்லை அவங்கவுங்க பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தானே? அது கரெக்டு. பிரதர் ஸ்டான்லி ஒரு தடவை சொன்னார். அவர் எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிருந்தாராம். சாப்பாடு இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்னாராம். இல்லை போதும் அப்படின்னாராம். இவர் சொன்னது இந்தியன் நோ. அவங்க ஒரிஜினல் நோவாக எடுத்துகிட்டு நிறுத்திட்டாங்களாம். இங்கே போதும் போதும்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இல்லை சாப்பிடுங்கன்னு கொடுப்பாங்கல்ல, அப்படி கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர் நோ சொல்லியிருக்காரு. அவன் வேணா என்ன பரவாயில்ல அப்படின்னு விட்டாங்களாம். அதனால் நம்ம வெளிநாட்டுக்கு போகும்போது எஸ்ன்னா எஸ்ன்னு சொல்லணும். மோஸ்ட்லி வெள்ளைக்காரங்க சாப்பிட கூட மாட்டாங்க. நம்ம இந்தியன் கல்ச்சரில் வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிடுவோம். அது நம்ம இந்தியன் கல்ச்சர் என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம், அதை யாராவது கிராஸ் பண்ணாங்கன்னா வாங்க சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்டே இருப்போம். கரெக்ட். அது ரொம்ப சூப்பர். அதுவும் இல்லாமல் நானும் நீங்களும் இவ்வளோ பெரிய தொந்தி வச்சிருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் என்ன என்னையும் சேர்த்துட்டீங்க. இந்தியன்ஸ் என்ன இருந்தாலும் நான் உங்களுக்கு ஜூனியர் தான். சரி, ஓகே. வில்சன் எனக்கும் ஜூனியர், சரி, சப் ஜூனியர். அவர் நான் சொல்றபடி பார்த்தா சரி இப்பதான் வளருதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியன் கல்ச்சர் படி என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு, நம்ம இந்தியன் சாப்பிடும் போது கரண்டி ஆப்போசிட் இவங்க கிட்ட தான் இருக்கும் கரண்டி அப்படின்னு. அதாவது நம்ம ஒய்ஃப்ஸ் இவங்க தான் பரிமாறுவாங்க. ஸோ அவங்க பரிமாறும் போது என்ன ஆகுது அப்படின்னா, போதும்னு சொன்னா கூட அவங்க என்ன செய்யறாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 3 கரண்டியை போட்டு இல்ல சாப்பிடுங்கன்னு அவங்க டிசைடிங் அது பண்ண. ஒவ்வொரு வீட்டில் டிஃப்ரெண்ட்டுங்க. சில வீட்டில் வேணும்னு கேட்டால் கொடுக்க மாட்டோம். உனக்கு இதே கொஞ்சம் அதிகம், 2 நாளாக வாக்கிங் போல ஜாகிங் போல, அதனால ஆமாம், அதனால மாடர்ன் வீடா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்டையும் கரண்டி இருக்குங்க. அந்த பிரச்சனையை யார் பேசுவா? உங்க வீட்டில் அப்படியா? நான் ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்தேன். அதில் அவர் ஒரு மாமியார் வீட்டுக்கு போயிருப்பாரு. அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்லுவாங்க, நான் போதும்னு சொல்லுவேன், ஆனால் நீ எனக்கு வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால போதுன்னு சொன்னா நம்ம கலாச்சாரத்துல இன்னும் கொஞ்சம் வையின்னு அர்த்தம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த காலத்தில் பழைய சினிமாக்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, போதும் அப்படின்னு சொல்றதே அந்த தாவை டா மாதிரி சேர்த்துக்கோங்க. போடும் அப்படின்னா கிவ் மீ மோர்னு அர்த்தம். ஸோ இது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கலாச்சாரம் வேறுபடுது. ஒவ்வொருத்தர் கலாச்சாரம், நம்ம வளர்ந்த கலாச்சாரம் ஏற்றுக்கிறபடி, அதை விட்டு நம்ம வெளியே போனோம்னா நம்ம ஆட் மேன் அவுட் மாதிரி நம்மளுக்கு தெரியும். நம்ம கலாச்சாரத்தோட மிங்கிள் ஆகி போகும்போது தான் நல்லாயிருக்கும். ஆனால் கிறிஸ்டியன்ஸ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கலாச்சாரத்தை விட்டுட்டு வேறுபட்டு தெரியணும்னு சொல்லி வேற மாதிரி ஆட்டிடியூட் காட்டுவாங்க. அப்ப எல்லாரும் என்னடா கிறிஸ்டின் ஆயிட்ட, என்ன பயங்கரம் டக்கின் பண்ற, கோட்லாம் போடுற, என்னடா அது அப்படிலாம் மாறிடுறாங்க. அதனால கிறிஸ்டியனா மாறினா இப்படிலாம் நம்ம மாறிக்கணுமா? இல்லைங்க, இயேசு கலாச்சாரத்தை மாற்ற வரவில்லை, மனங்களை மட்டும்தான் மாற்ற வந்தார். கலாச்சாரத்தை மாற்றணும் அப்படின்னா நீங்க எந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவீங்க? நீங்க யூதரா மாறணும், அங்கி போடணும், லுங்கி போடக்கூடாது. அப்போ இந்த கலாச்சார மாற்றம் ஆண்டவர் கொண்டு வர்றதுக்கு விரும்பவே இல்லை. அகத்தியன் ஒரு பாஸ்டர் ரொம்ப நல்லா பேசுவார். நம்மளே ஏமாத்திக்கிறோங்க. அவங்க அந்த காலத்துல மல்லிகான்னு பேர் வச்சிருந்தாங்க, இன்னைக்கு கிறிஸ்டின் ஆனவனே ஜாஸ்மின் அப்படிங்கிறாங்க. ரோஜான்னு பேர் வச்சிருந்தாங்க, ரோஸ்லின் அப்படின்னு மாத்திட்டாங்க. ரோஸ்லின்னா வேற யாரும் இல்லை, ரோஜா தான். ஜாஸ்மின் வேற யாரும் இல்லை, மல்லிகா தான். ஆனால் நம்மளே இங்கிலீஷ் நேம்னா நம்ம கிறிஸ்டியன் கல்ச்சர்னு நம்ம வச்சுக்கிட்டோம். பல இங்கிலீஷ் நேம்ஸுக்கு கிறிஸ்டியன் நேம்ஸே கிடையாதுங்க. ஆமாம், சரியா சொன்னீங்க. அதுதான் அதே போல தான் ஏசாமி வாழ்ந்த காலத்தினுடைய கல்ச்சர், இல்லை பைபிள் எழுதப்பட்டோடைய காலத்தில் இருந்த கல்ச்சரை இங்கே அடாப்ட் பண்ண நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பைபிளில் இருக்க கலாச்சாரத்தை பின்பற்றணும்னு நினச்சி, அதாவது இப்படி பெண்கள் இவ்வளோ நகை போடுறது பைபிளில் வேற மாதிரி போட்டிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லைங்க, அந்த கலாச்சாரத்தை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம முன்னால் பேசின மாதிரி நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் தாடி வச்சுக்கணும், முடியை வெட்டக்கூடாது, நசரேய விரதம் போல் அங்கி தான் போடணும். பால் இருந்த காலத்தில் அந்த பிரச்சனை வந்ததுங்க. முதலாவது ஆண்டவர் அங்கியா நைட்டியா?
அஹ், ஆண்கள் நீங்க அங்கி காமெடி ஏற்கனவே சொல்லிட்டீங்க. அங்கியா நைட்டியான்னு கேட்டிங்கல்ல, அங்கிள் போட்ட அங்கி, ஆண்டி போட்ட நைட்டி. பயங்கர தே- ரைமிங்கா இருக்கு. தேவையா இது உங்களுக்கு? போதும் பாயிண்ட்டுக்கு வாங்க. பவுல் வந்து புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வந்துருச்சு. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது யூதனா மாறணுமா, விருத்த சேதனம் பண்ணணுமா அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் எல்லாரும் அவங்க எல்லாம் ஒரு கவுன்சில் ஒன்றா சேர்ந்து முடிவு பண்ணாங்க. புறஜாதியார் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நேரடியாக கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களாய் மாறினால் போதும். ம், யூதராய் மாறிட்டு அப்புறம் கிறிஸ்துவா மாறினா அது பயங்கர ஏமாற்று வேலை. ம், அதனால் நம்ம கலாச்சாரத்தை மாறணும்னு அவசியம் இல்லைங்க. நாங்கள் முதலாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களுக்கு பேரே இல்லைங்க. ம், ஆக்சுவலாக ஜீசஸ் கிரைஸ்ட்டு கிறிஸ்டியனே இல்லைங்க. ம், அவர் கிரைஸ்ட். ஆ, கிரைஸ்டை ஃபாலோ பண்ணினவர்கள் கிறிஸ்டியன்ஸாக பிற்காலங்கள் அழைக்கப்பட்டார்கள். ம், அந்த ஆன்டியாக்னு ஒரு சர்ச் இருக்குங்க. ம், அங்கே பால் வருகிறதற்கு முன்னால் இந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னா என்னென்னா இந்த வழியை பின்பற்றுகிறவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ம், சர்ச் ஆஃப் ஆன்டியாக்ல தான் முதல் முறையாக ம். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். ஓ, அதனால் நம்ம கலாச்சாரத்தை விட்டுட்டு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ம், கிறிஸ்துவை அவர் சொன்ன போதனைகளை வாழ்க்கை முறையை பின்பற்றினால் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாருங்க. கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஓவரா பண்றாங்க சில நேரம். ம், ஆ, ம், அதாவது என்னன்னா நம்ம கலாச்சாரம் படி இப்போ பொங்கல் ஃபெஸ்டிவல்னு வச்சுக்கோங்களேன். ம், அது வந்து தமிழர்களுடைய ஃபெஸ்டிவல். நம்ம ம். கலாச்சாரத்தை ஒத்து வர இது. ம். ஐயோ நாங்கள் பொங்கல் கொண்டாட மாட்டோம், ஐயோ ம். நாங்கள் பொங்கல் வைக்க மாட்டோம், இப்படிலாம் பேசி நீ பொங்கல் கொண்டாட்டியா, அது பாவம், ம். இப்படிலாம் வந்து நியாயம் தீர்த்திருக்காங்க கல்ச்சர் பேஸ் பண்ணி. இதுல ஒரு சின்ன தின் லைன் இருக்குங்க. ஏன் பொங்கல் சாப்பிட்டா தூங்கிடுமா? பொங்கல் சாப்பிடலாம், ம், ஆனா பொங்கல் கொண்டாடுறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஆ, ம், ஏன்னு கேட்டிங்கன்னா ம், சாத்தான் மிகவும் தந்திரம் உள்ளவனுங்க. ம், எல்லா பாரம்பரியம் கலாச்சாரத்துக்கும் பின்னால ஒரு சின்ன டேக் அட்டாச் பண்ணி வச்சிருப்பான். ம். ஏன் நம்ம கிறிஸ்தவர்கள் பொங்கல் கொண்டாட வேண்டாம், சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ம். சொல்லும் போதே உங்களுக்கு சிரிப்பு வருது, அடக்க முடியல. இல்ல பொங்கல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வெண்பொங்கலா இல்ல ஸ்வீட் பொங்கலா? இல்லை ஆக்சுவலாக பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஓ, அதான் சிரிக்கிறீங்களா? அதை பத்தி பேசட்டும். பொங்கல் கொண்டாடும் போது ம், அவர்கள் சூரியனை பகவானாக கருதி, கடவுளாக கருதி அதை வழிபடுறாங்க. ஆ. சூரியனை உருவாக்கின நீதியின் சூரியனாகிய தேவன் இருக்கும் பொழுது ம், உருவாக்கப்பட்ட உருவங்களை, கிரியேஷனை ம், நம்ம வணங்குகிறது உருவாக்கினவருக்கு நாம் கொடுக்கிற தேவ தூஷணமாய் மாறிவிடும், பிளாஸ்பேமியாக மாறிடும். ம், அதனால் இதை சொல்லி புரிய வைக்க முடியாதுங்கிறதுக்காக கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ம், பல கிறிஸ்தவர்கள் வீட்டில் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் செஞ்சு சாப்பிடுவாங்க. ம், அதை சபையில் என்னவா மாற்றிட்டாங்க, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலாக மாற்றிட்டாங்க. ம், இன்றைக்கி கிறிஸ்தவர்களுடைய ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலும் பார்த்திங்கன்னா அர்த்தமற்றதாக இருக்கும். ம். நம்மளாம் என்ன விவசாயிகளா? ஆமா. ந- ம். ஆமாவா? இல்ல அர்த்தமற்றதா இருக்கும் நீங்க. அதுக்கு ஆமாம். ம், கடையில் போய் பழங்களை வாங்கிட்டு, பூசணிக்காயை வாங்கிட்டு, தேங்காயை வாங்கிட்டு கொண்டு போய் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலில் கொடுக்குறாங்க நிறைய இடங்களில். ம், அது விளைவின் முதற் பலனை கொண்டு வந்து ம். ஆண்டவருக்கு காணிக்கையாக அந்த நாட்களில் கொடுத்து, இந்த விளைச்சலை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிற விதமாய் ஆரம்பிக்கப்பட்டது. ம். இன்றைக்கு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, சம்பளத்தை கொண்டு போய் கொடுக்கலாங்க. அதுதானங்க நீங்கள் அறுவடை. நீங்கள் ஒர்க் ஆமா. பண்ணிட்டு ம். நீங்கள் அறுவடை செய்தது இந்த சம்பளத்தை யாருக்கு கொண்டு கொடுக்க சொல்றீங்க? ஆண்டவருக்கு கொடுங்க. ஆண்டவருக்கு கொடுக்கறதுன்னா ஏழைகளுக்கு கொடுங்க. ம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடனே கொடுக்குறானா. ம், அப்போ ஏழைகளுக்கு கொடுங்க, இல்லாதவர்களுக்கு கொடுங்க. நிறைய நல்ல சபைகள் இருக்குது. ம். அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்துகிற சபையாக இருந்தால் அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், கொடுங்க. எல்லாருமே தவறான முன் உதாரணமாய் இருக்கிறது இல்லை. ஆங்காங்கே கண்டுபிடிச்சு நம்ம கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்குற பணமே தவறாக மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது என்றே வைத்துக்கொள்ளுங்கள். ம், அப்படியே இருந்தாலும் ம், நீங்கள் கொடுத்தது கர்த்தருடைய கணக்கில் இருக்கும். கர்த்தர் அதை அவங்களுக்கு திரும்ப கொடுப்பார். ம். அந்த பாஸ்டருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள கணக்கு கொடுக்கறது உண்மைத்தன்மை அது வேற. ம், நம்ம கொடுத்தது ஆண்டவருக்கு என்ற உணர்வோடு கொடுத்து பாருங்கள். ம், கர்த்தர் அதில் பிரியப்படுவார். ம்.